வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் ஸ்ரீ புஷ்பவள்ளி தாயார் சமேத அஷ்டபுஜ பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சியளித்த ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாளை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் தரிசனம் செய்தனர். உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழா 5ஆம் நாளில் திருவடச்சான் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவடச்சான் சப்பரத்தில் சிவவாத்தியங்கள் முழங்க பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி வீதி உலா வந்து காட்சியளித்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. இதில் பரமபத வாசல் வழியாக பெரிய பெருமாளும் தொடர்ந்து ஆண்டாள் ஸ்ரீ ரெங்கமன்னாரும் எழுந்தருளினர். கோதையாகிய ஸ்ரீ ஆண்டாள் பிறந்த ஊர் எனும் சிறப்பு பெற்றதால் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள 500 ஆண்டுகள் பழமையான பிரசன்ன வெங்கடரமண சுவாமி கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. தொடர்ந்து பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி ஆகியோருடன் பரமபத வாசல் வழியாக வந்து அருள் பாலித்தார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நூற்றி 8 வைணவ தலங்களில் 63வது ஸ்தலமாக விளங்கும் மாமல்லபுரம் ஸ்ரீ தலசயன பெருமாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட முகப்பு மண்டபத்தில் முத்தங்கி அலங்கார திருக்கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் அருள் பாலித்த ஸ்ரீ தலசயன பெருமாளை திரளான பக்தர்கள் வழிபட்டனர். சென்னை திருவொற்றியூர் கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் போலீசாரின் நடவடிக்கையை கண்டித்து பட்டாச்சாரியார்கள் வெளிநடப்பு செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி மூலவர் தரிசனம் மேற்கொள்வதற்காக ஏராளமான பக்தர்கள் காத்திருந்ததாக கூறப்படுகிறது. பாதுகாப்பு கருதி சன்னிதானத்திற்குள் பக்தர்கள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதால் பட்டாச்சாரியார்கள் வெளிநடப்பு செய்தனர். போலீசாருடனான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். தென்னகத்தின் காசி என்று அழைக்கப்படும் ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் ஆலயத்தில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. சொர்க்கவாசல் வழியே வெளியே வந்த ஸ்ரீதேவி பூதேவி உடனுரை ஆதிகேசவ பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளினார். இதில் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி.
இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.